பரிசுத்த மேல் பூரண கிருபை தருகிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை முதலாவது பெற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, பெரியவர்களை, சிறு பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை, கர்த்தராகிய தேவன் உங்களை அபரீதமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தவறாமல் பார்ப்பதற்காய் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னும் கூடுதலாக முயற்சி செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் சகோதரர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் நீங்கள் இவற்றை தெரியப்படுத்துகிறனால் மிகவும் நன்றாக இருக்கும். ஏனென்றால் இந்த காலத்தில் நாம் பல விதங்களில் ஏமாற்றப்படுகிறோம், பல விதங்களில் கஷ்டப்படுகிறோம். எனவே இந்த சோஷியல் மீடியாவில் வர்ற நிகழ்ச்சியை தவறாமல் பாருங்கள், உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். இன்றைக்கும் அடுத்த டிஎம் நான் கொடுக்கும் செய்தி பரிபூர்ண ஆசீர்வாதம். இந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் என்கிற வார்த்தை நீதிமொழி 28:20 வருகிறது. பரிபூர்ண ஆசீர்வாதம் என்று சொல்லும்போது 2 வகையாக நாம் பிரிக்கலாம். ஒன்று, எபேசியர் 1:3 படி ஆவிக்குரிய ஆசீர்வாதம். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிதாவாகிய தேவன் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ன? முதலாவது அப்போஸ்தலர் 3 கடைசி பாருங்கள். தேவன் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை எழுப்பி உங்களிடத்தில் அனுப்பினார். ஏன்? நீங்கள் எல்லா பொல்லாங்களையும் விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படும்படி தேவன் இயேசுவை பலியாகும் தெய்வாட்டுக்குட்டியாய் சிலுவையில் மரிக்க செய்தார். நமக்கு அவர் பலியானார். ஆகவே முதல் ஆசீர்வாதம் ரட்சிப்பு. இதை குறித்த ரோமர் 10:9-10 நாம் பார்க்கிறோம். கர்த்தராய் இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டு அவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து அவரை தேவன் மரித்து வந்து எழுப்பினார் என்று உள்ளத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணும்போது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்பு மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ரட்சிப்பு நம்ம மகிழ்ச்சி உருவாக்குது என்று ஏசாயா 12:3 நாம் பார்க்கிறோம். ரட்சிப்பின் ஊற்றண்டைகளை அவர்கள் மொண்டு கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அப்படிப்பட்ட மகிழ்ச்சி குடும்பத்தில் வரும்போது அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போஸ்தலர் 16:31-35 பாருங்கள். ஜெயில் வார்டன் மனம் திரும்பின போது பவுலும் சீலாவும் அவள் போதனை செய்கிற போது அவன் ரட்சிக்கப்படுகிறான், ஞானஸ்நானம் பெறுகிறான், கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறான். அவன் வீட்டார் அனைவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்பொழுது அந்த வீட்டில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிற்று. இன்றைக்கு பல வீடுகளில் பொல்லாப்பு செய்வதை நாம் பார்க்கிறோம், கீழ்ப்படியாரனை நாம் பார்க்கிறோம், அடங்காரனை நாம் பார்க்கிறோம், குடிக்கிற மக்களை பார்க்கிறோம், தன்னிஷ்டம் நடக்கிற மக்களை பார்க்கிறோம், எதற்கும் செவிக்கூடாத மக்களை பார்க்கிறோம். இப்படியாக பல விதங்களில் நாம் நம்முடைய குடும்பங்களில் பலரால் பலவிதமான கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். ஆவிக்குரிய கஷ்டங்கள், கீழ்ப்படியாமை, உண்மை இல்லாமை, பொறாமை, பெருமை, கோபம், இவற்றையெல்லாம் நாம் பார்க்கிறோம். இப்படி இருக்கிற மக்கள் கெட்ட குமாரனை போல இயேசுவண்டை வரும்போது மிகப்பெரிய ரட்சிப்பு அங்கே உருவாகிறது. ரெண்டாவதாக கர்த்தர் நமக்கு தந்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து என்னும் தேவாட்டுக்குட்டி மாத்திரமல்ல, பரிசுத்த வேதாகம். இந்த வேதாகம் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். சங்கீதம் 119:1 நாம் பார்க்கிறோம். ஆம், இந்த வேத வார்த்தை மீது விருப்பமுற்று அதை படித்து கற்றுக்கொள்கிற பாக்கியவான்கள். எஸ்ரா 7:10 படி. அவை தெய்வ ஜனமே, உங்களுக்கு பைபிள் படிக்க வாஞ்சை வேண்டும், ஆசை வேண்டும். இது தேவனுடைய வார்த்தைங்கிற நம்பிக்கை வேண்டும். இது இல்லாமல் நமக்கு ஜீவன் இல்லை. அப்பம் கூட போய்விடலாம். ஜீவனை தருவது தேவனுடைய வசனம். அவை இந்த வார்த்தையில் விருப்பத்தையும் செய்யும் தேவன் உண்டாக்க வேண்டும். பிலிப்பியர் 2:13 படி. அப்பொழுது
நீங்கள் வேதத்தை நேசிக்கும் போது நீங்கள் செய்வதெல்லாம் ஆசிக்கப்படும், அனைத்தும் ஆசிக்கப்படும். வெறும் ஆடுகளை மேய்த்த சிறுவன் எப்படி அவ்வளோ பெரிய ராஜ்யபாரத்துக்கு தலைவனாக ராஜா வந்தான். கர்த்தருடைய வேதத்தின்படி ஆண்டவனை உயர்த்தினார். மூன்றாவதாக இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற பெரிய பொக்கிஷம் ஆசீர்வாதம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:17 பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானை பற்றி மத்தேயு 7:11 சொல்கிறது, அது தேவனுடைய ஈவு. இட்ஸ் எ ஸ்பெஷல் கிஃப்ட். அதாவது வறுமையில் வாடின ஒருவனுக்கு 90 கோடி வந்து கொடுக்குற மாதிரி பரிசுத்த ஆவியானவர் அளவிட முடியாது. பரிசுத்த ஆவியான தேவன் அவர் நமக்குள் வரும்போது பெருத்த ஆசீர்வாதம் வரும். அந்த ஆசீர்வாதத்தை வாயினால் சொல்ல முடியாது. நாம் கலங்கும் போது பேசுவார், நாம் தப்பு செய்யும் நம்மை கண்டித்து உணர்த்துவார், நாம் போகும் வழியை சொல்லுவார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை பரிசுத்த செய்வார். ஏசாயா 63:12 பாருங்கள். தூய ஆவியினால் 22 லட்சம் மக்களை ஆட்டு மந்தையை போல 6000 அடி ஆழமுள்ள கடலை பிளந்து அங்கே மோசே நடத்தினான் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தேவன் பரிசுத்த ஆவியை நிறைத்து அவருடைய பலனால் நிறைத்து செவிடர் கேட்கவும், குருடர் பார்வையடையவும், சப்பான் நடக்கவும், இறந்தோடு எழுப்பவும் பண்ணினார். எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். எவ்வளோ பணம் கொடுத்தாலும் வராது, எவ்வளோ பணம் செலவழித்தாலும் வராது. இடத்தில் வருகிற அநேக மக்கள் ஏற்கனவே மருந்து மாத்திரை என்று டாக்டர்ஸ்க்கு லட்சக்கணக்காக செலவழித்து முடியாத பட்சத்தில் வருவார்கள். முதலே வர மாட்டார்கள், முதலே விசுவாசிக்க மாட்டார்கள். டாக்டரை விட பரிசுத்த ஆவியானவர் எவ்வளோ பெரியவர் என்பது அவருக்கு தெரியாது. இன்றைக்கு கிறிஸ்தவர்களை பரிசுத்த ஆவியார் நம்புவதில்லை. அவரை கேளிக்கை செய்கிறார், கேலியாகிறார். இதெல்லாம் என்ன ஆவி என்று சொல்லி அவரை கிண்டல் செய்கிறார்கள். பரிசுத்தான் பேசினாலே டிவியை கட் பண்ணுற மக்களும் உண்டு. பரிசுத்தாவியானதான் அற்புதங்களை செய்கிறார். நான் எப்படி செய்ய முடியும்? நான் எப்படி ஒரு பிரஸ்டில் இருக்க கேன்சரை கீழே வைக்க முடியும்? நான் எப்படி 5 நாள் செத்து போன எழுப்ப முடியும்? ஐ cannot do anything. இன்றைக்கி பாருங்கள், பெனியனை பாருங்கள், தேவனுடைய மக்களை பாருங்கள். அபிஷேகத்தால் நிறைக்கப்பட்டு அந்த அபிஷேகத்தை ஊற்றும் போது அங்கே வீல் சேர் நடக்கிறது, சப்பா நடக்கிறார். இதே காரியத்தை நான் இந்தோனேஷியா நாளை பார்த்தேன். நான் அபிஷேகத்தை நிறைந்து ஒரு பழைய ஒரு பாடலை பாடினேன். அவ்வளவுதான். ஆங்கிலேய பிசால் ஓடின 72 வீல் சேர் நடந்தன. இது சந்தோஷம் இல்லையா? இன்னொரு இடத்துல 2 கால்களும் நடக்க முடியாதபடி மஸ்ட் டிஸ்டர்பில் வந்த 2 வாலிப பெண் பிள்ளைகள் உடனே சுகமாக்கி ஓடினார்கள். அப்படி நான் இறக்க சொன்னேன், தூக்கொண்டு வைப்பார் முடியாத அவள் விழுந்து விடுவாள் சொன்னார். இல்லை, நீங்கள் இறக்குங்கள், கர்த்தருடைய ஆவியானவர்கள் வரும் என்று சொன்னேன். அது சொன்ன அடுத்த நிமிஷம் நம்பிக்கையோடு இறக்கிறாள். அவள் வழக்கம் போல கீழே விடவில்லை, எழுந்து ஓடினார். திஸ் இஸ் ஹாப்பினஸ், திஸ் இஸ் ஜாய். ஒரு குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லையா? பரிசுத்த ஆவியான இயேசு நாமத்தில் பிசாசை விரட்டும் போது வறுமை நீங்காதான்? யோசித்து பாருங்கள். அவை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை முதலாவது பெற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு பரிசுத்தான் வேண்டும் என்று சொல்லுங்கள். நான் பரிசுத்தாய் பெற்ற ஏற்பாடுதான் வாழ்க்கையில் முன்னிலைக்கு வந்தேன். இன்றைக்கு இந்த மினிஸ்ட்ரியை நடத்துவது பரிசுத்தாவியான தேவனுடைய வார்த்தை. நமக்காக மரித்த இயேசு கிறிஸ்து, கண்ணீரின் ஜெபம். ஆகவே இந்த 3 காரியங்களை தேவனுக்கு ஆசீர்வாதமாய் தருவாராக. ரட்சிப்பு, தேவனுடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியான மேல் பூரண கிருபை தருகிறார். அந்த கிருபையான அப்போஸ்தலர் உலகத்தை ஆசித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 4:33 பார்க்கிறோம். அந்த கிருபை தான் நமக்கு வேண்டும். படிப்பறிவில்லாத மக்கள் எத்தனை நாடுகள் போயிருக்கிறார்கள். அவருக்கு எப்படி லாங்குவேஜ் தெரிந்தது? நமக்கே தெரியாது. தேவன் அவருடைய வழி நடத்தினார். உங்களை இந்த கடைசி காலத்தில் நடத்துவார். பரிசுத்த ஆவிக்காக, அவருடைய அபிஷேகத்திற்காக காத்திருக்கிற மக்கள், நீங்கள் கண்டிப்பாக எங்களுடைய மீட்டிங் வாருங்கள். கர்த்தரா ஆராதனையில் அபிஷேகத்தால் நிரப்புவார்.
தொடர்ந்து ஊழியர்களுக்காக செய்வீங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆசையைப்பார். அன்பு எவ்வளோ நேரம் இருக்குது? அன்பின் கர்த்தாவே, ஆசீர்வாதம் என்று சொல்லும்போது பூமிக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல கர்த்தாவே, தாப்பரே, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உம்முடைய மக்களை நிறைத்தரும் அப்பா. என்று யார் யார் அபிஷேகத்தை கேட்கிறார்களோ கர்த்தராகிய இயேசுவே பிதாவிடத்தில் கேட்டு எனக்கு உன் அபிஷேகத்தை ஊற்றும் என்று சொல்ற ஒவ்வொரு நாவையும் அபிஷேகத்தால் நிரப்பும். ஒவ்வொரு குடும்பத்தையும் முழுவதையும் ரட்சிப்பால் நிரப்பும். ஒவ்வொரு அன்பு மக்களும் குடும்பத்தின் மக்களும் வேதத்தை அதிகமாக நேசிக்க செய்யும். உடைய கிருபை நான் நினைத்தால் பெரிய காரணை செய்யும். எங்களுக்கு ஜெபித்து உதவி செய்கிற மக்களை அபரீதமாய் ஆசீர்வதி. தேவகுமாரனாய் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.